காசு பணங்கள் இல்லாம கஷ்டம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும்னா உங்க குலதெய்வத்தை நீங்க நாடணும். ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு குலதெய்வங்கள் தான் இருக்கு. எந்த தெய்வம் குலதெய்வமா இருந்தாலும் கையில கத்தி இல்லாத குலதெய்வம் கிடையாது. அது வீரபத்ரனா இருக்கலாம், முனீஸ்வரனா இருக்கலாம், மாடசாமியா இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா பச்சையம்மனா இருக்கலாம். இப்படி பெண் தெய்வமா இருந்தாலும் ஆண் தெய்வமா இருந்தாலும் காவல் காக்கக்கூடியவங்க. குலதெய்வம் கேட்கறது ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய முன்னோர் தாங்க குலதெய்வம். அந்த குலதெய்வம் நம்ம நல்லா தூங்கும் போது நம்ம ஊரில் வெளியில் காவல் தெய்வமாக ஒரு கோயில் இருக்கும். அவங்க நம்ம நல்லா தூங்குறதுக்கு நைட்டில் வலம் வருவாங்க. அந்த வலம் வரக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். கவுச்சி சாப்பாடு கேட்பாங்க. அதை பலி கொடு, இதை பலி கொடுன்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு கவுச்சி படையலை போட்டு 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ என்னுடைய கல்ச்சர், என்னுடைய வாரிசு எந்த நோய் நொம்பலும் இல்லாமல், துர்மரணம் ஆகாமல், நஷ்டம் கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த காவல் தெய்வத்தை குலதெய்வமாக நினச்சி அந்த குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், அந்த குலதெய்வத்துக்கு உண்டான சடங்குகளை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும்.